வணக்கம். நான் இன்றைக்கி பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு வறுவல் பண்ணலான்னு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேங்க. பருப்பு சாதத்துக்கு இது நல்லா இருக்குங்க. பாருங்கள், உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பட்டாணி கொஞ்சம் உரித்து வச்சுக்கிட்டேன். தேவையான அளவு பட்டாணி உரிச்சுக்கிட்டேன். பல்லாரி வெங்காயம், தேங்காய், வெள்ளைப்பூடு, இஞ்சி, கிராம்பு, பட்டைங்க. பட்டாணியை குக்கரில் லேசாக தண்ணி ஊற்றி ஒரு 2 சவுண்டுக்கு வைக்கணுங்க. பட்டாணி நல்லா வெந்துடுங்க. ஒரு வடச்சட்டியில் எண்ணெயை ஊற்றி சோம்பு போட்டு பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ எல்லாமே போட்டு தாளிச்சு விடுறேங்க. தாளிச்சு விட்டுட்டு வெங்காயம், பல்லாரி வெங்காயம் கட் பண்ண பல்லாரி வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணுங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்த பின்னாடி நான் உருளைக்கிழங்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த உருளைக்கிழங்கை போட்டு நல்லா வதக்கணுங்க. உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. உருளைக்கிழங்கு கொஞ்சம் வெந்த பின்னாடி மிளகாப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டு நல்லா வதக்கணுங்க. வதக்கி விட்டுட்டு தேங்காய், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் அரைச்சிருக்கேன் பாருங்கள். அந்த விழுதை இதில் போட்டு வதக்கிடுங்க. தேங்காய், இஞ்சி, பூண்டு, கிராம்பு 2 போட்டு அரைச்ச விழுதை இதில் போட்டுணுங்க. போட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணுங்க. வதங்க உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்துருங்க. வெந்த பின்னாடி கறி குழம்பு பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போடணுங்க. போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டணுங்க. வதக்கி விட்டுட்டு பட்டாணி பாருங்கள் எப்படி நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த பட்டாணியை எடுத்து அப்படியே அதில் ஊற்றிடணுங்க. ஊற்றி நல்லா ஒரு 2 பெரட்டி விட்டு கொதிக்க விடணும். கொதிக்க விட்டோம்னா இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு வறுவல் ரெடிங்க. இது சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாக இருக்கும். உப்பு போட்டுக்கிறோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுறணுங்க. கிண்டி விட்டுட்டு இது சாம்பார் சாதம், பருப்பு சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை சப்பாத்திக்கும் கூட நம்ம அப்படியே வச்சு சாப்பிட்லாங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கங்க. நன்றி, வணக்கம்.